உன்னுடைய துணிவானது உன்னுடைய உழைப்பில் உன்னை உயர வைக்கும். உன்னுடைய பணிவானது மற்றவர்களின் உள்ளத்தில் உன்னை உயர்த்தி வைக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ கேட்ட மங்கள செய்தியோடு இந்த சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். எந்த ஒரு விஷயத்தை இந்த சிங்காரவேலனிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்தவை அத்தனையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க இந்த சிங்காரவேலன் நான் வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மங்கள நிகழ்வுகள் நடக்காதா இந்த வாழ்க்கை? நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம் கைகளில் கொடுக்காதா என்று சொல்லி என் தங்கம் நீ ஏக்கம் கொண்டு தவித்து நின்ற காலங்கள் எல்லாம் போதும். இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சிங்காரவேலனின் அருளோடு இந்த சிங்காரவேலனின் ஆசிகளோடும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். சரி எது தவறு எது என்று தெரிந்து கொள்ள நீ தொடங்கிவிட்ட பிறகு இனி நான் என்ன சொன்னாலும் அதில் உனக்கு நிச்சயமாக உண்மையும் பொய்மையும் தனியாக கண்டுபிடித்து விட முடியும். வஞ்சகத்தை நெஞ்சில் கொண்டு பொய்யாக கெஞ்சி பேசும் போலி உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லாருமே நஞ்சுக்கு சமமானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்ற இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எக்காரணம் கொண்டும் என் தங்கம் நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கெல்லாம் நீ ஏமாந்து போய் நிற்பதுதான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அப்படி ஒரு நிலையை நீ உருவாக்கி கொடுக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படாதே. உன்னிடம் எவராலும் எதையும் வெல்ல முடியாது என்பதனை புரிந்து கொள். அப்பேற்பட்ட ஒரு உள்ளம் உனக்கு இருக்கின்றது அல்லவா? நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து இன்னொருவரால் பறித்துவிட முடியும் என்றால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? இனி மேலும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ மீண்டும் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது. உனக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். வேறெதுவும் உன்னை பெரிதாக பாதிப்பிற்குள்ளாக்காது என்பதனை சர்வ நிச்சயமாக என் தங்கம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிக அதிகமான அளவில் காயப்படுத்த நினைத்த பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களையும் கடந்து என் தங்கம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக பெற நினைக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்வாய். எல்லாமும் உன்னை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக சரியான விஷயங்களை நோக்கி அழைத்து சென்று விடும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்கின்றாய் அல்லவா? அது போதும். வேறு எந்த விஷயங்களை பற்றியும் என் தங்கம் நீ யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. என் தங்கமே, எதையும் செய்ய துணிந்து விட்டாயானால் அதன் பிறகு அதில் நீ தாமதம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் உன்னை விட அதிகமான போட்டிகள் அங்கே நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனதும் தான். கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வேண்டுமென்றே உனக்கு போக்கு காட்டிவிடும் இந்த உலகம் என்பதனை நீ மறந்து விடாதே. வேண்டுமென்றே உன்னை துன்பத்திற்குள் தள்ளுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கும், உனக்கு நடக்கும், உன் வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்காத அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் அவர்கள் செய்து விடுவார்கள். இது போன்ற வஞ்சக எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து அத்தனை திருப்பங்களையும் என்னவென்று தெரிந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணர பழகிக்கொள். என் தங்கமே, யாரும் இங்கு யாருக்கும் கற்றுக் கொடுக்க பிறக்கவில்லை. ஆனால் சிலரது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக மாறிவிடுகின்றது. மற்றவர்களுக்கு இதையெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்க
வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் அவர்கள் பட்ட அனுபவங்களும் அவர்கள் பட்ட துன்பங்களும் நிச்சயமாக இவர்களுக்கு இன்னொருவரின் வாழ்க்கையை சரியாக புரிய வைத்து விடுகின்றது. நாம் இப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட எப்படி வாழக்கூடாது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது உனக்கு மேலும் பல நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்க வேண்டும். எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் நானும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். இந்த சிங்காரவேலன் தன் மனதில் சுமக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்தாயானால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இனியும் இங்கு வேதனைப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சரியாக கொடுக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது உன் வசமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கனவுகளை சுமக்கின்ற வயதில் கஷ்டங்களை சுமந்தேன், இன்னமும் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை நினைத்தபடி மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையில் என்று சொல்கின்ற என் தங்கமே, உன் முருகன் சிங்காரவேலன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். கஷ்டத்தை சுமந்து வந்த உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக நீ நினைத்தது போல மாறும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும். யாருக்காக நீ கஷ்டப்பட்டாயோ நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அருமை புரிந்திருக்கின்றது என்றால் உன்னோடு அவர்கள் உனக்கான பல நன்மைகளை இன்னமும் செய்து கொடுப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு நீ இதை செய்தும் எந்த பயனும் இல்லை என்று உனக்கு தெரியும் பொழுது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இருந்துவிட்டாலே அது போதும். நடக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்காமல் போகாது. சிங்காரவேலனை வணங்குகின்ற குழந்தைகள் முருகா முருகா என்று சொல்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தர நினைப்பதும் நான் இருந்து உன் வாழ்க்கையாக உனக்கு கொடுப்பதும் என்னாலும் உன் முன்னால் நின்று உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணங்கள் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாறப்போகின்றது. நீ கேட்ட விருப்பத்தை இந்த சிங்காரவேலன் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நீ எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஆசைப்படும் பொழுது அவை எல்லாமும் உன்னுடைய எண்ணங்களாக உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நம்பிக்கையோடு நன்மைகளை நான் உனக்கு செய்து தருவேன். இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிடுவேன். ஏமாற்றங்களை இந்த வாழ்க்கையில் சந்திக்காதபடி பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும்படி என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலன் நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு தரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக என்னவென்று உணர முடியும். எதற்கெடுத்தாலும் நீ கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக பதம் பார்த்து விடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இனியும் எதற்கும் கலங்காமல் இரு. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சிங்காரவேலனுக்கு அரோகரா.